எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் மூவியா இருக்கட்டும், இல்லைனா கமலஹாசன் சார் நடிச்ச அந்த கண்மணி கண்போடு காதல் அந்த பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு புகழ்மிக்க இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இடத்த பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க குணா கேவுடைய என்ட்ரன்ஸு. வவாலெல்லாம் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வரணும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் லுக்கு கிடைக்குதுங்க. வேற லெவலில் இருக்குது இந்த இடம். சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஒரு மரமும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. தன்னாலே மாறிப்போ. இப்போ நம்ம அந்த இடத்தெல்லாம் தாண்டி அப்படியே வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தான் மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கும் மேலே நம்ம ஏறி போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்கங்க. நம்மளை நிற்க வச்சு லைவாக ஃபோட்டோ எடுத்து அதை உடனடியாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்களே வேணா இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தாங்க எடுக்கணும். இப்போ நம்ம உள்ள நடந்து வந்தாச்சு. இங்க இருந்து அப்படியே மேலே ஏறி போனோம்னா அதுதாங்க எண்டு. அவங்க வேலியெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு பக்கத்துல போயிட்டு காட்டுறேன். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரம் இருக்கு. அதோட வேரெல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்க கீழே. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம மேலே ஏறி போய் பார்க்க போறோம். இதுதாங்க எண்டு. இதுக்கு மேலே இப்போ நம்மளால போக முடியாது. இங்கே அந்த மாதிரி கம்பி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த படத்தில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் எடுத்தது, அதுக்கப்புறமா கண்மணி அந்த பாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் போயிட்டு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம யாருமே இதுக்கு கீழே போக முடியாது, அலௌடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அடைச்சிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து கீழே ஃபுல்லா பள்ளத்தாக்கு போல கீழே அப்படியே ஆழமா போகுங்க. ஏன்னா இந்த படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி போட்டு அடைச்சிருவாங்க ஒரு இடத்த. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்தையும் அடைச்சிருக்காங்க போல. பெரிய பள்ளங்க. இதுவும் அதே மாதிரி போல குதிதாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா பெருசா போகுதுங்க. எவ்வளோ பெருசா போகுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பெருசா போகுது, அது மட்டும் தெரியுதுங்க. வேற லெவல்ல பெருசா இருக்கு. இதுக்குள்ள வந்து அவ்வளோதாங்க, ஆள் காலி. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கேமராவை இந்த கேட்டுக்குள்ளே விட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ தூரம் ஜூம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து தூரத்தில் ஏதோ ஒரு சின்ன ஊர் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம தெரியுதான்னு ஜூம் பண்ணுறோம். இப்போ நம்ம நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோ எடுக்கிறது Vivo X300 Pro மொபைலில் வீடியோ எடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடைக்கானல் பற்றி நம்ம நிறைய வீடியோ போடுறோம். உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இதுதாங்க குணா கேவ். இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரையும் அலௌட் பண்ணுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க மக்கள். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒருவேளை ஃப்யூச்சரில் கீழே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா அப்போ நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா இப்போவே முன்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் தான் நம்மளால வர முடியும். இதை தாண்டி போக முடியாது. ஸோ நீங்கள் அங்கே போகலான்னு நினச்சி வந்து ஏமாற்றம் அடைஞ்சிடாதீங்க. இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் சர்க்கிள் பண்ணி காட்டக்கூடிய இந்த இடத்துல தான் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் அவங்க எகிரி குதித்து உள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இப்போ அலௌடு கிடையாதுங்க. உள்ளே போகிறதுக்கான வழியே தடையும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. சரியான பள்ளங்க.
எவ்வளோ அகலமா இருக்கு பாருங்க இந்த பள்ளம்லாம். இந்த கூண்டெல்லாம் போட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியலங்க. ஒருவேளை இந்த கூண்டெல்லாம் போடாம இருந்திருந்தா எவ்வளோ மக்கள் இங்க வந்து விழுந்திருப்பாங்க. எவ்வளோ வேர் பாருங்க, நல்லா வெயில் கூட அடிச்சிட்டு இருக்கு நம்மள பார்த்த மாதிரி. இங்க ஏகப்பட்ட மங்கீஸ் இருக்குங்க. நான் வந்ததுல இருந்து பல மங்கீஸை பார்த்துட்டேன். உள்ள பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு போர்டே வச்சிருக்காங்க இங்க மங்கீஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் இந்த குணா கேவை ரொம்பவே தெளிவாக சுற்றி காமிச்சிருப்பேன். சுற்றி காமிச்சா மட்டும் பத்துமாக, இந்த இடத்துக்குன்னு தனியாக நிறைய வரலாறு இருக்குது. அதில் மெயினாக இருக்கிற சில டாபிக்ஸை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் குணா கேவ். 1821 பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கேருந்து எதை கொள்ளையடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பிஎஸ் வேர்ட் அப்படிங்கிற ஆஃபீஸர் தலைமையில் கொடைக்கானலில் சர்ச் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்படி அவங்க வந்து சர்ச் பண்ணும் போது அவங்க கண்ணில் இந்த குணா கேவ் மாட்டுச்சு. விடுவர இவர் உள்ளே போய் சர்ச் பண்ணிடலான்னு போயிருக்காரு. போகும்போதே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தடுத்துருக்காங்க, உள்ளே போகாதீங்க, உள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஆனால் இவர் கேட்பாரா, பிரிட்டிஷ்காரராச்சே, தைரியமாக உள்ளே போயிருக்காரு. உள்ளே போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு சாத்தான் ஏதோ ஒன்றுத்த வறுக்கிற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. உடனே பயந்து போய் அவர் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்திருக்காரு. அப்படி அவர் பயந்து வெளியில் வந்து அந்த இடத்துக்கு வச்ச பேர் தான் டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறை. இன்னைக்கு வரைக்கும் இந்த பேரு குணா கேவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த யாருமே அவ்வளோவா கண்டுக்கல. அதுக்கப்புறம் 1991 கமலஹாசன் சார் நடிச்சு குணா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்த இந்த ஒரு பாட்டு வேற லெவல்ல பட்டி தொட்டி எங்கோ ஹிட் ஆச்சு. இந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடமும் பாப்புலர் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 2006 கேரளா கொச்சியில இருந்து 8 பேரை சேர்ந்த ஒரு பாய்ஸ் கும்பல் இந்த கொடைக்கானலை சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி அவங்க வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி குணா கேவுக்கும் வந்திருக்காங்க. அங்கே அவங்க போகும்போதே தடை செய்யப்பட்ட பகுதி 12 பேர் செத்து போயிருக்காங்கன்னு தமிழில் ஒரு போர்டு போட்டிருக்கு. அவங்களுக்கு பாவம் தமிழ் படிக்க தெரில, அதனால் அவங்க அந்த இடத்த எகிரி குதித்து உள்ளே இறங்கியிருக்காங்க. இறங்கும் போது இப்போதாங்க மெயின் கதையே ஸ்டார்ட் ஆகுது. போனவங்க கும்பலில் ஒருத்தர் மட்டும் கால் தடிக்கு கீழே இருக்கிற அந்த குழியில் விழுந்துடுறாரு. இந்த கொடைக்கானலில் இருக்கிற சில குழிகள் மொத்த கொடைக்கானல் மலையோட ஹைட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி கீழே விழுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாறையிலையும் இடிச்சுக்கிட்டு கீழே போய் விழுவாங்க. இது நரக வேதனையாக இருக்கும். இந்த குணா கேவ்ல கவர்மெண்ட் கணக்கெடுத்த வரைக்கும் 13 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் கணக்கு இல்லாமல் பார்த்தோன்னா 50 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குணா கேவ்ல வந்தவங்க திரும்பி உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மட்டும் உயிரோட வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, கேரளா கொச்சியில இருந்து 2006 கிளம்புன இந்த 8 பேரை சேர்ந்த கும்பல் தான். அது எப்படி இவங்க மட்டும் உயிரோட வரலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பள்ளத்தாக்கில் விழுறவங்க எல்லாருமே இறந்து போகிறதா கிடையாதுங்க. இந்த மாதிரி விழும்போது சில பேர் இவ்வளோ அடியையும் தாங்கிக்கிட்டு எங்கேயாச்சும் உயிரோடு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ரெஸ்கியூ டீம் அவங்கள போய் காப்பாற்றணும். ஆனால் குணா கேவ்ல ரெஸ்கியூ டீம் இறங்கிறதுக்கு பயப்படுவாங்க, அதனால் இறங்க மாட்டாங்க. இதனால தான் 50க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது. ரெஸ்கியூ டீம் கீழே இறங்க முன் வராததுனால இந்த 8 பேரை சேர்ந்த கும்பலில் ஒருத்தரே தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக தைரியமாக கீழே இறங்கியிருக்காரு. அப்படி அவர் இறங்கி காப்பாற்றினதுனால தான் அவர் ஒருத்தர் மட்டும் குணா கேவ்ல விழுந்தும் உயிரோட வந்திருக்காரு. இப்போ நான் சொன்ன இந்த உண்மையான
கதையை வச்சு எடுக்கப்பட்டது தான் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி குணா கேவை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக இன்னும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பேக் டு வீடியோ போயிடலாம். இதுதான் குணா கேவோடைய ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த குணா கேவ் பத்தி ரொம்பவே தெளிவா காட்டி இருப்பேங்க. இதுக்கு மேல நம்ம உள்ள போறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ அதேமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா காட்டி இருப்பேன். இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.